வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். பெரிய தடாகம் அருள்மிகு அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் இராமாயண காலத்தில் ஏற்பட்டது. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலை எடுத்தும் வரும் வழியாக இங்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இங்கு தண்ணீர் தேடி பார்க்கிறார். இங்கே தண்ணீர் இல்லை. குன்றுக்கெல்லாம் அதிபதி குமரன் இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு முருகப்பெருமானை பிரார்த்தனைகள் செய்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. முருகப்பெருமான் நேரடியாக சுயம்புமூர்த்தியாக ஆஞ்சநேய சுவாமிக்கு காட்சி கொடுக்கிறார். தண்ணீருக்காக முருகன் இடத்தில் ஆஞ்சநேயர் தவம் இருக்கிறார். தவம் இருக்கும் பொழுது முருகன் திருக்கை வேலாயுதத்தினால் பூமியில் குத்தி ஆஞ்சநேய பெருமானுக்கு தண்ணீர் தாகம் தீர்க்கிறார். அனுனா ஆஞ்சநேயர் வாவினா ஊற்று, அணு வாவி சுப்பிரமணியன் பேர். இந்த திருக்கோயில் ராமாயண காலத்தில் ஏற்பட்டது. இந்த மலைக்கு பின்னாடி பக்கம் தராசில் வச்ச மாதிரி மருதமலை ரெண்டும் ஒரே காலத்தில் ஏற்பட்டது. எந்த முருகன் கோயில்லையுமே ஆஞ்சநேய சுவாமி இருக்க மாட்டார். இந்த முருகன் கோயில் தான் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு. அனுமனுக்கு அருள் செய்த குமரர் அனுமகுமரர்னு பேர். முருகனும் வள்ளி தெய்வானையோட கல்யாண கோலத்தில் இருக்கார். இந்த தீர்த்தம் எந்த இடத்துல உற்பத்தியாகி வருதுன்னே தெரியாது. வேர் மூலமாக மாமர ஸ்தல விருட்சம். இந்த கோயிலுக்கு மாமரத்து வேர் மூலமாக தான் இந்த தீர்த்தம் வருது. இந்த தீர்த்தத்தில் குளித்தாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, தோல் வியாதி இன்றைக்கி நல்லாயிட்ருக்கு. கேன்சரே சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு வர்றவங்க இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணி சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்து வழிபட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபட்டாங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமண காரியமானது கைகூடும். வியாபாரிகள், தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சத்ரு சமகார பூஜையானது இங்கே சிறப்பாக நடைபெறுது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாதந்தோறும் ஹோமத்தோடு நடைபெறுது. இந்த திருசதி பூஜையில் கலந்துட்டு வழிபடுறவங்களுக்கு எதிரிகள், சத்துருக்கள் தோஷமெல்லாம் நிவர்த்தியாகும். கந்த சஷ்டி விழாவானது இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். 6 நாட்கள் சஷ்டி விழா நடந்து 7வது நாள் திருக்கல்யாண வைபவமானது நடக்கும். அதே போல் தை மாதம் தைப்பூச உற்சவம் 7 நாள் துவஜாரோகணத்தோட கொடி கட்டி 7 நாள் சுவாமி யாகம் திருவீதி விழா சிறப்பாக நடக்கும். அதுலேயும் திருக்கல்யாணம், திருத்தேர் வடம் பிடித்தல், மஞ்சள் நீர் இந்த விழாவானது சிறப்பாக நடக்கும். வைகாசி விசாகம், பங்குனி உத்தரம், ஆடி கிருத்திகை, ஆவணி கிருத்திகையில் தான் ஆண்டு விழாவானது சிறப்பான நடக்கும். இங்கே மேலே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். முருகனுக்கு மேலே சிவபெருமான். இந்த 1957 பெரும் பிரளயம் ஆஞ்சநேயருக்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுத்த இடத்த பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த முருகன் உத்தரவாகி
இந்த திருக்கோயில் கட்டியிருக்காங்க. அது வரைக்கும் மேலே சிவபெருமானை வச்சு வழிபட்டிருக்காங்க. அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை போய் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது இங்கே கிடைக்கும். தினந்தோறும் 50 பேர்த்துக்கு மதிய 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சோடனே அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்குது. கிருத்திகை மற்றும் சஷ்டி அன்னைக்கெல்லாம் அதிகமான பேருக்கு அன்னதானமானது வழங்கிட்டு இருக்கோம். ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனேயுமாயால் மைந்தா குமரா மறைநாயகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருபமும் உருவமுமாய் அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.